கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 4வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 4:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலே புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசர் அதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசர் அதோ நிற்கிறார். நாமம் போற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் போற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலே புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலே புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். யான் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசத்தம். யான் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலே புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலே புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கோட்டையின் மன நாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கோட்டையின் மன நாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே நாம் பறந்திடுவோம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு ஏசாயா 4வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 4:3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி, நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இதில் ஒரு கீ வார்த்தை என்னன்னா வாஷ், கழுவி. இந்த கழுவிங்கிறது ஒரு தாய் பிள்ளைக்கு செய்கிறாங்க ஒரு காரியம். சின்ன பையன் இருக்கான், போய் விளையாடுறான். உடம்பு முழுவதும் மண்ணாக்கி சேராக்கி எவ்வளோ அந்த ட்ரெஸ் அழுக்காக்க முடியும் ஆகிக்கிறோம். அம்மா உடனே தூரத்துக்கு போட்டு அந்த அடி வேணால் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் கலத்துக்கு போட்டு நல்லா சோப்பு கழுவி பவுடர் போட்டு வச்சுருவாங்க. அதே தான் அங்கேயே நடக்குது. வாஷ், கழுவி. வாஷ்க்கு எபிரேய வார்த்தை ரஹாஸ், RAHAS. இது 2 ஏ வருது. அதில் முதல் ஏ மேலே ஒரு கோடு போட்டிருக்காரு. ரா ஹஸ், அந்த ஹேஸை கீழே இருக்குது.
RAH has டு வாஷ், கழுவுறது. கழுவுறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ப்ராசஸ். என்னுடைய இப்போ நான் ஸ்விம்மிங் பூலில் போய் நான் ஸ்விம்மிங் பழக போகிறேன். ஆனாலும் என் மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் குளிச்சுக்கிட்ட தான் மெசேஜ் செய்ய வைக்கணும். அது கரெக்ட் தான், இல்லை நான் சொல்ல மாட்டேன். அதனால் அந்த டயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு குளிச்சுட்டு உங்கள் முன்னாடி செய்தி சொல்ல. ஸோ ஆண்டவர் ஒரு பாவத்தை கழுவுறதுக்கு எபிரேய வார்த்தை, ஹீப்ரு வார்த்தை இது ரஹாஸ். சரி, இந்த ரஹாஸ் கழுவுறது முதல் முறையாக பைபிளில் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதியாகமம் 18வது அதிகாரம் 4வது. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி. இது என்ன நமக்கு தெரியும். ஆபிரகாம் ஒரு கூடார வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காரு. அங்க 3 புருஷர்களை பார்க்குறாங்க. புருஷர்களை பார்த்தான்னா ஆபிரகாம் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, மல்டி பில்லியனர். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, பின்பு கர்த்தர் மம்ரே பூமியிலே அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் மம்ரே பூமியிலே தரிசனமானார். ஆனால் கர்த்தர் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. சாதாரண மனிதராக வருகிறார், 100% ஹியூமன் பீயிங். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 புருஷர்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலே அவர்களுக்கு முன்பாக எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்துகிற ஆபிரகாம். இதுதான் மிஸ்ஸிங். அந்த பெருமைங்கிறது உள்ள வந்துருச்சுன்னா எல்லாம் அடி வாங்கி. சரி, ஆபிரகாமுக்கு ஏன் ஆண்டவர் அதிகமான கிருபை கொடுத்தனா அது தாழ்மை. ஆண்டவரே, உங்களுடைய கண்களே எனக்கு கிருபை கிடைத்தால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை ரஹாஸ் பண்ணுங்க. ரஹாஸ் பண்ணுங்க, அந்த வார்த்தை நம்ம சொல்லணும். நான் சொன்னேன், இதில் வந்து நீட்டணும். இது ஏன்னா RAHAS ஏ மேலே ஒரு கோடு. ஆனால் ரஹாஸ், தண்ணீரை உங்கள் கால்களை ரஹாஸ் பண்ணி மரத்திலே சாய்ந்து கொள்ளுங்கள். சரி, இது லிட்ரலி இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா லிட்ரல் ஃபிகரேட்டிவ்னா ஒரு ஓமையாக சொல்லப்படும். இப்போ நம்ம அந்த ஓமையை நம்ம பார்க்க போயிடும். சங்கீதம் 58வது அதிகாரம் ஃபிகரேட்டிவாக கழுவுறது என்னன்னு பார்ப்போம். சங்கீதம் 58:10. பழி வாங்குதலை நீதிமான் காணும் பொழுது மகிழ்வான். நீ பழி வாங்கக்கூடாது, ஆண்டவர் அதை செய்வார். அப்போ உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படும். ஒரு ஆமான் முருகதாயை படுத்தின பாட்டுக்கு அளவே இல்லை. அப்படி ஒரு டார்ச்சர். இவன் ஒன்னே செய்யல, வணக்க வைக்கல. ஏன் வணக்க வைக்கட்டா என்னையா இருக்கு, அதில் என்ன கிடைக்கும்? ஆனால் அந்த பெருமையில் வர்றது ரிசீவ், அந்த வணக்கத்தை வாங்க விரும்புகிறான். ஆனால் அதை அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்ன உடனே இதுக்கு வந்துச்சு கோபம். இந்த கோபத்தில் முழு யூதர்களையும் அழிக்கணும்னு முடிவிட்டார். அவர் சொல்கிற வார்த்தை என்ன, இவர்கள் விகற்பமான மனிதர்கள். விகற்பம்னா அருவர் பண்ண மக்கள், இவங்களை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் அவங்க ஆண்டோடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. கடைசியில் ஆண்டவர் எப்படி பழி வாங்கினார்னு நமக்கு தெரியும். எந்த கழுமரத்தில் முருகதாய்க்கு பிளான் பண்ணோம், அதே கழுமரத்தில் ஆண்டவர் பழி வாங்கினார். அதை காணும்போது என்ன நடக்கும் ஒன்றும் பொழுது சங்கீதம் 58வது அதிகாரம், பழி வாங்குதல் நீதிமான் கால், அவன் தன் பாதங்களை துன்மார்க்குடைய ரத்தத்தினாலே கழுவுறான். இது ஃபிகரேட்டிவ். அதான் நான் சொன்னேன், லிட்டரலி கழுவுறத ஆபிரகாம் கால்களை கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்தார். இது ஃபிகரேட்டிவ்னா ஒரு ஓமையாக சொல்லப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 11 அப்பொழுது அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் முருகதாய்க்கு பலன் உண்டு என்று சொல்லி எப்பொழுது தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். அவருக்கு
ஒரு சிகப்பு ட்ரெஸ் கொடுக்குறாரு. அந்த தேசமே கலிபுறு மகிழ்ச்சியால நிரம்புது. இதைத்தான் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு. மெய்யாய் பூமியில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடக்கிறதுக்கு டைம் ஆகும். அது வரை காத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த நீதிமான் போய் இவன் அந்த வேலையை எடுத்தனா எதுவுமே நடக்காது. சரி, ஃபிகரேட்டிவாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ரெண்டாவது ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது கபாஸ். ஏ மேலே ஒரு கோடு நீட்டணும். கபாஸ், BAS, கபாஸ், டு வாஷ். இது என்ன அப்படின்னா, நம்ம துணிகளை துவைக்கணும். நம்ம துணிகளை துவைக்கணும். நான் என்னுடைய MBBS முடிச்சுட்டு ஆர்த்தோ பண்ணும்போது லிமிட்டட் பேண்ட் ஷர்ட் தான் வச்சுருக்கேன். நான் என்னுடைய மெடிசன் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக சாப்பாடு நானே ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த ப்ரிப்பேர் பண்ணுற வரக்குள்ள இது நல்லா சோக்காயிருக்கு. இதை நானே வாஷ் பண்ணி தொங்க விட்டுருவேன். இது என் துணிகளை நான் துவைக்கிறதுக்கு கபாஸ், ஏ மேலே ஒரு கபாஸ், AS வாஷ். யாத்ராகமம் 19வது அதிகாரம். இப்போ சீனாய் மலையில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த போகிறார்னா முதல் முறையாக, நல்லா கேட்டேன், முதல் முறையாக தன்னை வெளிப்படுத்தும். அப்போ இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 14 மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களை வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வாஸ்திரங்களை தேய்த்தார்கள். இது ஒரு தேய்க்கிறது. இது லிட்டரலா செய்யுது. ஃபிகரேட்டிவா பார்ப்போம். லிட்டரலா பார்த்தா அந்த ஃபிகரேட்டிவா பார்க்கும்போது இன்னொரு பெரிய ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துதல் எடுத்துக்கோங்க. ஃபிகரேட்டிவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். லிட்டரலாக உங்களுக்கு காட்டுறேன். ஃபிகரேட்டிவ் வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்துதல் 7:10. அப்பொழுது மூப்பர்கள் ஒருவனை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தத்துக்கள் இவர்கள் யார் என்று. அதற்கு நான் ஆண்டவரே, நான் கிடையாது, யோவான், அது உமைக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன், தேவதூதன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்தார்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தேய்த்து வெளுத்தவர்கள். அதே ப்ராசஸ் தான். ஆனால் இது ஆவியானவர் செய்கிறாரு. இது ஒரு நிற்கிறதுக்கு தகுதி கிடைக்கிறது. வஸ்திரங்கிறது உங்களுடைய ஒரு பொசிஷன். இப்போ நான் இந்த ட்ரெஸ் போட்டு இங்கே உட்காந்துருக்கேன். ஸ்விம்மிங் போகும்போது வேறு ஷர்ட் போட்டுருக்கேன். அது ஒரு மாதிரி என்ன செய்யுது, அது வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. இந்த ட்ரெஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேய்த்து கபாஸ், டு வாஷ். இந்த கபாஸில் இன்னொரு ஃபிகரேட்டிவான ஒரு காரியத்தை நமக்கு காட்டும். ஃபிகரேட்டிவ் ரொம்ப முக்கியமானது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 11வது 49:11 யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் ஒவ்வொருவரையும் இறுதி காலத்தில் என்ன நடக்கும் போது தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது யூதாவை குறித்து சொல்லும் போது 8வது யூதாவே நம்முடைய ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியில் தான் வர்றாரு. சகோதரனால் புகழப்படுகிற நீயே. புகழப்படுறதுனா எல்லாரும் அவரை துதிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் இந்த வம்சத்தில் வராது, துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இந்த அதனால தான் புகழப்படுகிறார். உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திர உனக்கு முன்பாக புண்ணியவர்கள். அந்த பணிகிறத நம்ம பார்த்தோம். உன் கரம் உன் சத்துருக்கள் பிடரின் மேல். இந்த சத்ரு யார்? சாத்தான். 9 யூதா பாலசிங்கம், யங் லயன். அது 33 வயசுலேயே அது மறிக்குது. யங் லயன். தாவீது வயதான பேர் பரிசர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முதலே சொல்ற, யூதா பாலசிங்கம், நீ இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். எங்க பரலோகத்துக்கு போற நீ? என் மகனே, சிங்கம் போலும் கிளசங்கையும் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? இது நான் உங்களுக்கு ஒரு தனி செய்தியாக கொடுத்துருக்கிறேன். அதனால் இது இங்கே போகிறாப்புல இல்லை, இதே ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு. சமாதான கர்த்தர் 10வது வசனத்தில் இந்த யூதா கோத்திரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வரும்னா, செங்கோல் யூதா வெற்றி நீங்குவது.
அடுத்து 11ஆம் வசனம் பாருங்க. அவன் தன் கழுதை குட்டி ப்ரொசஷனில் போகிறதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ண கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழி கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களிலே தன் ரத்தத்தையும் அங்கேயும் தேய்ப்பான். இது என்னதுங்க, ஒரு வித்தியாசமா இருக்குது பார்த்தீங்களா? தன் வஸ்திரத்தை, திராட்சை பழம், ரத்தம். இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது வருகையில் அவர் செய்யக்கூடிய காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு யுத்தத்தை பார்க்குறோம், அது ஆர்மகதோன் யுத்தம். அந்த ஆர்மகதோன் யுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆர்மகதோன் யுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐயா 63 இது ஃபிகரேட்டிவ், அது ஃபிகரேட்டிவ், இது ஃபிகரேட்டிவ். அதனுடைய விளக்கம் எங்கே உட்காந்து 63வது அதிகாரம் ஏசாயா 1 வசனம். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் சாயம் தீர்த்த வஸ்திரங்களோட மகத்துவம் உடையவராய் இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்கிறார். அடுத்து அவரை பார்த்து ஒரு கேள்வி போகிறது. உம்முடைய வஸ்திரம் சிவப்பாகும், உம்முடைய வஸ்திரங்கள் ஆலய மிதிக்கிற வஸ்திரத்தைக்குள் இருக்கிறது என்ன? உம்முடைய வஸ்திரம் இது சிலுவையில் உள்ளது கிடையாது. சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கும்போது அவருடைய ரத்தம். இது நம்ம அவங்களுக்கு பார்த்தீங்களா 49வது அதிகாரம் ஆதியாகமத்தில் இந்த ஃபிகரேட்டிவ் இங்கே இருக்குதா, இங்கே தான் அது நடக்கிறது. வாஸ்தவங்களை சொல்லுங்க. நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன், ஜனங்கள் ஒருவன் என்னோடு இருந்தது. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். ஆதலால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரம். ஃபிகரேட்டிவ், ரைட்? சரி, இன்னொரு ஃபிகரேட்டிவ் உங்களுக்கு காட்டுறேன். எரேமியா 4வது அதிகாரம் 4:14. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்திலே பொல்லாப்பார கழுவு. பொல்லாப்பார கழுவுங்கிறது ஒரு ஃபிகரேட்டிவ். இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ராஹாஸ் சொல்லி கொடுத்தாச்சு, ராஹாஸ். இப்போ ஃபில்த்ங்கிறது என்னன்னு பார்ப்போம். இந்த ஃபில்த்னா என்னன்னா, முதல் அந்த வசனத்தை காட்டுறேன். எஸ்ஐயா 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி. அழுக்கு தான் ஃபில்த். இந்த ஃபில்த்ங்கிறதுக்கு ஒரு கிரீக், இது எவரே வார்த்தை, கிரேக்க வார்த்தை. பெரி, PERI, பெரி, KA, THA, RMA, கெட்டாதாமா, பெரி கெட்டாதாமா, PERI, KA, THA, RMA. இது என்னன்னா பியூரிஃபை, அழுக்க நீக்கிறது. இந்த அழுக்கு ஃபில்த்துங்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டில், இது கிரேக்க வார்த்தைனா புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஃபில்த்னா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பவுல் சொல்லுகிறாரு, தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் தொடங்கி வர அழுக்கு, குப்பை அழுக்கு, ஃபில்த் இங்கிலீஷில் பரி கதமா. இதை ஃபிகரேட்டிவாக எப்படி பேதுரு சொல்லுகிறார்னா, அதுக்கு முதல் எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை சொல்கிறேன், அதை எழுதிக்கோ. ராப்போஸ், ராப்போஸ், RHUPOS, ராப்போஸ். 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனம். இது ராப்போஸ். அதற்கு ஒப்பனையாக ஞானஸ்நானம் வந்து மாமிசத்தின் அழுக்கை நீக்குதல் ஆயிரம். மாமிசத்தின் அழுக்கு, இந்த மாமிசத்தின் அழுக்கத்தான் ராப்போஸ். நம்ம உடம்புல இருந்து வருகிற அழுக்கு வரும் ராப்போஸ். வெளியில் இருக்கிற குப்பை தூசிக்கு ஃபில்த் அல்லது பெரிகாத்தாமாஸ். சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்போ வசனத்துக்குள்ளே போகிறோம். எஸ்ஐயா
4வது அதிகாரம் 3வது வசனம். எசாயா 4:3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை, குமாரத்தி மணவாட்டி அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பினாலும், இது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் உள்ள ஒரு ஆசீர்வாதம். அதை முதல்ல நீங்கள் கேட்கணும். இப்போ ஒரு கூட்டத்தாரை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எசாயா 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் 1:27 சீயோன் நியாயத்தினாலும். சரிங்களா? அங்கிருந்து அந்த கட்டி எப்பவுமே பைபிள் கண்டினியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கேருந்து எங்கே ஏற்கனவே தியானிச்சிட்டோம். சீயோன் நியாயத்தினாலும் அதில் மீட்கப்படுவார்கள், நீதியினால் மீட்கப்படுவார்கள். இந்த மீட்கப்படுகிறதான் ப்ராசஸை தான் நம்ம பார்க்கணும். அந்த ப்ராசஸ் அவர் எப்படி செய்கிறார், மீட்கப்படுறதுனா ஒரே வார்த்தையில் முடிச்சார், அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆண்டவர் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. அந்த என்ன ட்ரெஸ்? ஒரு டிகிரி முடிக்கிறாங்க, அவங்களுக்கு தலையில் ஒரு தொப்பி மாதிரி வைப்பாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் முடித்த உடனே அவங்களுக்கு தொப்பிக்கு பேலாம் வச்சு விட்டுருவாங்க. வாசிப்போமா? ஏசாயா 52வது அதிகாரம் 2வது வசனம் 1:52. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கள். அலங்கார வஸ்திரம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு டாக்டர், நான் கோட்டு போட மாட்டேன் ஹாஸ்பிட்டலில். ஆனால் கோர்ட்டில் நான் சாட்சி சொல்லும்போது கோட்டு மாட்டேன், அது ஒயிட் கலர். அங்கே இருக்கிற வக்கீல்கள்லாம் என்ன கலர் கோட்டு போட்டிருப்பாங்கன்னா கருப்பு கலர் கோட்டு. ஆனால் இது கருப்பும் கிடையாது, வெள்ளையும் கிடையாது. இது வஸ்திரம், அலங்கார வஸ்திரத்தை. அலங்கார வஸ்திரம் இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஏசாயா இதைத்தான் நம்ம தியானிச்சோம். ஏசாயா 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் செய்கிறார், இதை பியூரிஃபை பண்ணுறது ஆண்டவர் செய்கிறாரு, அவர் தான் ட்ரெஸ்ஸை கொடுக்குறார். சரி, இது யாருடைய ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசாரியனுடைய ஒரு ட்ரெஸ். எடுத்துக்கலாமா? எசேக்கியேல் 44வது அதிகாரம் இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற பாஸ்டர் அவங்க இந்த ஒரு அங்கி போட்டுக்கிட்டு பைக்கில் வர்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஆனால் போட்டுட்டு ட்ராவல் பண்ணலாமா பண்ணக்கூடாது? நான் பைபிளில் பண்ணக்கூடாது, அதைத்தான் வசனம் காட்டுறேன். அந்த பரிசுத்த வஸ்திரம் அது. ஏசாயா 44வது அதிகாரம் அவர்களுடைய தலையிலே 18. எசேக்கியேல் 44:18 அவர்களுடைய தலையிலே சணல் நூல் கொல்லா, அவருடைய இடையிலே சணல் நூல். 19 அவர்கள் வெளிப்பிரகாரத்திலே புறப்படும் பொழுது, ஜனங்களிடத்திலே போகும் பொழுது, அவர்கள் தங்கள் ஆராதனை செய்யும் சமயத்திலே உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கலற்றி அவளை பரிசுத்த அறையிலே வைத்து வேற வஸ்திரத்தை உடுத்திக்கள். அது ரைட்டா? ஏன் அப்படி போறாங்கன்னு என்கிட்ட கேட்காது. பைபிள்ல அவங்க டிராவல் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் போடக்கூடாது. ஆனால் அது பரிசுத்த ட்ரெஸ், தேவனை ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம் அதை யூஸ் பண்ணணும். சரி, இது ஒரு கிளன்சிங். எங்கே கிளன்சிங் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் கிடையாது, உள்ளே நடக்குது. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அருமையான வசனம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். ஜலங்கிறது ஆவியான வர சொல்லுது. இது நம்ம ரெகுலர் வாட்டர் கிடையாது, H2O கிடையாது. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்கள் எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாக்குவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்தில் எடுத்து போட்டு சாதாரண எடுத்து ஆண்டவர் ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அது பண்ணுறதுக்கு முன்னாடி பரிசுத்தம் பண்ணி இது உள்ளே நடக்குது. வெளியில் போடுறது ட்ரெஸ்ஸு, உள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எடுத்துக்கலாமா? சகரியா எடுத்துக்கோங்க.
சகரியா 14வது அதிகாரம் 20வது வசனம். அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றும், பானைகளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகளுக்கு முன்பாக இருக்கிற பாத்திரத்தில் கொள்ளும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, குதிரை வெளியில போகிறது. அப்போ அந்த பரிசுத்தங்கிறது ஆண்டவர் ட்ரெஸ்ஸில் கொடுக்குறாரு, ஹார்ட்டில் கொடுக்குறாரு, வீட்டில் கொடுக்குறாரு, வெளியில் போகிற இடத்துல கொடுக்குறாரு. இது அவருடைய ப்ராசஸ். இது அவர் எப்படி செய்கிறார் அப்படின்னு பார்ப்போம். 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் இரத்த பலிக்கு நீங்க விடுகிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம், அப்போ தான் அந்த செய்தியுடைய ஆழம் புரியும் உங்களுக்கு. எசாயா 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தினுடைய அழுக்கை கழுவி சொல்லிட்டேன் உங்களுக்கு. நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, எருசலேமிலே இரத்த பலியை நடுவில் இரத்த பலியை நீக்கிறார். அது என்னங்க இரத்த பலியை நீக்கிறது? இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 12வது அதிகாரம் 10வது வசனம். இது அவங்க நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யறாங்க, அந்த இரத்த பலியை நீக்கிறாங்க. அவ்வளோ ஆச்சரியமா இருப்பாங்க. பார்ப்போமா? சகரியா 12வது அதிகாரம். நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி பார்க்கிறது போல ஒரு தன் தலைச்சான் பிள்ளைக்கு புலம்புறது போல துக்கித்து எனக்காக மனம் கசந்து அழுவான். ஆண்டவர் 2 ஆவியை கொடுக்குறாங்க. கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, மனம் கசந்து அழுகிறாங்க. அப்ப ஒரு ப்ராசஸ் உண்டு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 27வது அதிகாரத்தில் ஆண்டவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 24வது வசனத்தில் பிலாத்து எல்லாம் மோசமாக போகுது, இனி ஒன்றும் வழி கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக இந்த நீதிமானுடைய இரத்தப்பலிக்கு நான் குற்றமற்ற நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கிறேன். அதற்கன் ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளை மேலும். இந்த இரத்தப்பலி இஸ்ரவேலில் வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் அதை நீக்கி ஆச்சரியமா இருப்பீங்க. இரத்தப்பலி வந்துச்சா? வந்துச்சு. நீங்கள் தான் என் கேட்டு வாங்கிட்டீங்க, ஆனாலும் நான் அதை நீக்குவேன். அந்த வல்லமை எனக்கு இந்த நீக்கும் பொழுது தான் இவங்க எங்கே வருவாங்க? பொருளத்துக்கு வர முடியும். சரி, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எசாயா 12வது அதிகாரம் 11. அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்தில் பள்ளத்தாக்காயே புலம்பலை போல் எருசலேமின் புலம்பல் பெரிதாக இருக்கும், தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கிளன்ஸ் பண்றாரு. அதை நம்ம 2 ஆங்கிள் பார்த்தோம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ஆவியை காட்டுறது. எசாயா 4வது அதிகாரம் 3வது வசனம், நியாயத்தின் ஆவி. இந்த நியாயத்தின் ஆவிங்கிறது என்னன்னா, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நீ சீயோன் பெற முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு நியாயத்தின் ஆவி கொண்டதுக்கு சுட்டரிப்பின் ஆவி, அந்த சுட்டரிப்பின் இரத்த பலிகளை நீக்கிறதுக்கு சுட்டரிப்பின் ஆவி. இந்த 2 ஆவியும் இறங்குறதுக்கு ஆண்டவர் பேரலாக 2 கொடுக்குறார். அது என்ன 2 பார்த்தீங்கன்னா, சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் மேலே என்ன ஒத்துனா, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. கிருபையின் ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தகுதி கிடையாது. இந்த 2வது வரிகளையும் வருகை இதே வார்த்தை நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகங்களோடு வருகிறார். 2ஆம் வருகை. கண்கள் யாரும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி காண்பார்கள். ஆனா குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பாங்க, ஆனா அவங்க அழமாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அதுல கிளென்ஸ் பண்ணிட்டார். பூமியின் கோத்திரத்தார் எல்லாம் அவரை பார்த்த பிள்ளைங்க. பூமியின் கோத்திரத்தார் யாருன்னா புறஜாதியார், கிரேக்கர்கள், அவங்கெல்லாம் குத்துனாங்களா, அவங்க தான் இதை குறிக்கிறது. சரி, சகரியா 12வது அதிகாரம். அவர்கள் ஸ்திரீகள் தனித்தனியாகும், நாத்தான் குடும்பத்தார் தனியாகும், அவர் ஸ்திரீகள் தனியாகும். இங்க பாருங்க, ஏன் 2 பிரிக்கிறாருங்க? ஆண்கள் தனியா, பெண்களுக்கு தனியா. லேவி குடும்பத்தார் தனியாகும், அவர்கள் ஸ்திரீகள் தனியாகும். சீமேயி குடும்பத்தார், சீமேயி யார் உங்களுக்கு தெரியல, கல்லடிக்க பார்த்தாங்க. மற்றும் சகல குடும்பத்தாரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் தனித்தனி. ஸ்ரீகள் 13வது அதிகாரம் 1 வசனத்துல இந்த அழுக்கு நீக்கிறதுக்கு
நம்ம அழுக்கு பிழிச்சு பார்த்தோம்ல, அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13வது அதிகாரம் அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீது குடும்பத்தாருக்கு எருசலேமிலே ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாக்கணும். திறக்கப்பட்ட ஊற்று. இந்த திறக்கப்பட்ட ஊற்று யாருன்னா நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இது வேற இவங்க தான் அந்த எங்களுக்கு இயேசு வேண்டாம்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் வர்றாங்க, மனம் கசந்து அழுது அழுது, இம்மானுவேலரே உங்களுடைய ஊற்று எங்களுக்கு வேண்டும், எங்களை பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி அவங்க கதறி கதறி அழுகிறாங்க. அவங்க கதறி அழும்போது ஆண்டவர் இதை செய்கிறார். செய்தியை முடிக்க போகிறேன். ஏசாயா 4வது அதிகாரம் 3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தியின் அழுக்கை கழுவி. குமாரத்தின்றது நம்ம பார்க்கறது சபை மனவாட்டி. ஆனால் அதுக்குள்ள அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண் ஸ்திரீ தனித்தனியாக இருக்கிறாங்க. அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுற்றத்தினாலும் எருசலேம் இரத்த பலிகளை எருசலேமில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், நடுவில் நீக்கி விடுகிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஆழமான சத்தியத்தை நேர்களுக்கு கிருபையாக தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் பரிசுத்த ரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.